Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் மயானங்களில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கீழக்கோட்டை மற்றும் மேட்டுப்பட்டியில் உள்ள பொது மயானங்கள் இரண்டிலும் செடிகள் முளைத்தும் கழிவுநீர் குளம் போல தேங்கியும் நிற்கிறது. மேலும் ராமநாதபுரம் செல்லும் சாலையில் பொது மயானம் அருகே குப்பை கழிவுகள் மலை போல குவிந்து துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் மயானத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் பயணிகளை தள்ளவிட்டு பழுதடைந்த பேருந்தை இயக்க வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் பேருந்து நிலையத்திற்கு மாலையில் பேருந்து ஒன்று பழனியில் இருந்து வந்துள்ளது. பின்னர் சிறிது நேரம் கழித்து அந்த பேருந்தை ஓட்டுநர் ஸ்டார்ட் செய்ய முயன்றபோது ஸ்டார்ட் ஆகாமல் பழுதடைந்து நின்றுள்ளது. இதையடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாததால் பயணிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு பல கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்தும் அரசு பேருந்துகளை பராமரிக்கவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் சொத்து பிரச்சினை காரணமாக வணிக நிறுவனத்தை ஜேசிபி கொண்டு இடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. களக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவருக்கு களக்காடு நாகர்கோவில் மெயின் ரோட்டில் பூர்வீக சொத்து இருந்துள்ளது. இந்த சொத்துக்கள் குடும்பத்தினருக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த தனது வணிக நிறுவனத்தை புதன்கிழமை காலை ராமமூர்த்தி வந்து பார்த்தபோது ஜேசிபி உதவியுடன் தனது கடை இடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் அதிலிருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி சேதமடைந்துள்ளதால் வாழ்வாதாரம் இழந்திருப்பதாகவும் கூறி அவர் புகார் அளித்துள்ளார். இவங்களுடைய அண்ணன் தம்பிகள் தான் வித்துட்டு இப்போ இவர் கடையை வச்சு நடத்ததுனால பின்னாடி லேண்டு கிடக்குது, எம்டி லேண்டு கிடக்குது. அதை சேல் பண்ணுங்கிறதுக்காக இதை உடைச்சாதான் பெரிய வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே மனு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீதிமன்றம் மூலமாக இதுக்கு பரிகாரம் தேடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி அனுப்புனாங்க. ஆனால் இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ 5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்போ இடிச்சிருக்காங்க.